ஓகே, இப்போ நம்ம பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வந்து இந்தியா பாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ரௌசரில் போயிட்டு இந்தியா பாண்ட்ஸ் போட்டால் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம வந்து பாண்ட் ட்ரேடிங்கில் பார்த்தா எல்லா அமௌண்ட்டும் வந்து லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான கேட்டகரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 10க்கு மேலே வேணும், ஏன்னா அப்போ தான் வந்து எஃப்டிஐ ஓவர்டேக் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், பாண்ட் 10 இயர் 1 to 3 நான் எப்போதுமே எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து 1 to 3 இயர்ஸில் நம்ம ட்ராக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் போட்டிங்கன்னா அது திடீர்னு லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், திடீர்னு இங்கே ரேட்டிங் கம்மியாகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ 1 to 3 இஸ் ப்ரிஃபர்ட் டைமிங். இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி மந்த் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும், ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். கிறிஸ்டல் ரேட்டிங் ஏ, ட்ரிபிள் ஏ வரைக்கும் ஃபைன். ஏ மைனஸ் கூட தேவையில்லை எனக்கு கேட்டால். ட்ரிபிள் ஏ இது இருந்தால் பெட்டர். அண்ட் இங்கே வந்து மோஸ்ட்டாக செக்யூர்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கிரேசி பீஸ் போகிறேன். இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த பாண்டோட மினிமம் அமௌண்ட்டே 1 lakh போட்டிருக்காங்க. 10,000 கூட நிறைய பாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுதான் வந்து கூப்பன் ரேட். எவ்ரி மந்த் என்ன நம்ம கொடுக்க போகிறாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் வர போகுதுன்னு சொல்கிறது தான். கிறிஸ்டல் ரேட்டிங்கும் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஃபைன். அண்ட் எவ்ரி மந்த் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பாண்டோட மெச்சூரிட்டி வந்து 1 year 11 months இருக்குது. இதான் வந்து ஈல்டு மெச்சூரிட்டி. இந்த ஈல்டு மெச்சூரிட்டி என்னென்னா, இப்போ நம்ம பாண்ட் வந்து இதோட ப்ரைஸ் 1 lakh, ஆனால் நமக்கு இப்போ ஆஃபரில் இருக்குது 99,590. ஸோ இப்போ நம்ம 1 lakh பே பண்ணி இந்த பாண்டை வாங்க வேணாம், 99,590 கொடுத்து இந்த பாண்டை வாங்கிடலாம். ஆனால் அந்த பாண்ட் மெச்சூர் ஆகி முடியும் போது நம்ம 1 lakh கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வாங்க போகிற வேல்யூ இது தான், ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ இதுதான் வந்து பாண்ட் ஆஃபரில் வாங்குறதுன்னு சொல்கிறது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஒய்டிஎம் சொல்லுவாங்க, அதான் இங்கே போட்டிருக்கு 11.3. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த அப்புறமா எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு எல்லாமே அங்கே பக்காவாக காமிச்சிருவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து இங்கே எல்லா அமௌண்ட்டுமே காமிச்சிரும். இந்த டேட்டுக்கு இந்த அமௌண்ட் தான் வரப்போகுதுன்னா அதிகமாகாது, கம்மியாகாது. இஃப் பாண்ட் பர்ஃபார்ம்ஸ் குட். இதோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் தான் இங்கேயே காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதை வச்சு பாண்டை ஸ்டடி பண்ணிக்கலாம். இதோட நெட்வொர்த், ரெவென்யூ, பேட்டு, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க, எல்லாமே எவ்வளோ கடன் இருக்குது, எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல பாண்ட். ஸோ எவ்ரி இயர் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் சம்வாட் குட் பாண்ட் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் சப்போஸ் இது வந்து ரீபேமெண்ட் ப்ரியாரிட்டி, சப்போஸ் இந்த பாண்ட் டிஃபால்ட் ஆச்சு இல்லை திவால் ஆச்சுன்னா நம்ம தான் வந்து சீனியர் பாண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து சீனியருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இப்போ அங்கே ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. சீனியருக்கு தான் வந்து காசு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த பாண்டு வந்து ஃபஸ்ட்டு அடகு வச்சுருப்பாங்க சில அசட்ஸை. இதை வச்சு தான் நம்மக்கிட்ட கடன் வாங்குகிறாங்க. அவங்களால கடன் திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த அசட்ஸை விற்று ஃபஸ்ட்டு சீனியருக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த பாண்டை வாங்குறதுனால நம்ம ஒரு சீனியர் ஆகிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90 to 100% கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த பாண்டு வந்து ஏதாச்சும் ஃப்ராடு தனம் பண்ணி கோர்ட் கேஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போது இந்த அசட்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு விற்று காசு வராது. அதர் தென் தட் நமக்கு மோஸ்ட்டாக இதோட காசு வந்துடும். அதுக்கு சம்டைம்ஸ் 1 year 3 months கூட ஆகலாம். அந்த காசை வந்து விற்று ஆக்ஷனில் போய்ட்டு அந்த காசு நமக்கு திருப்பி வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் மற்றபடி இந்த சீனியருக்கு காசு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இது செக்யூர்டாக இருக்குது, சீனியராக இருக்குது. ஸோ இந்த பாண்ட் நம்பலாம். இன்னுமே இந்த பாண்ட்ஸ் பற்றி நமக்கு என்னென்ன வேணுமோ ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். எத்தனை வருஷம் இந்த பாண்ட் இருக்குது, யாராச்சும் கை மாற்றிருக்காங்களா, இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம ஏமாற்றிருக்காங்களா, ப்ராஃபிட் கம்மியாக கொடுத்துருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்களா, நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பாண்டை வந்து நம்ம போகலாம். இத்தனை இன்ஸ்பெக்ஷன் பண்ண அப்புறமும் இந்த பாண்டு ஆல்மோஸ்ட் செக்யூராக தான் இருக்கும். நம்ம இதை நம்பி போகலாம்.
இருந்தாலும் ஹூனோஸ் ஃபியூச்சர் என்னென்னா நடக்கலாம், எதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மொத்த காஸ்ட்டையும் வந்து ஒரே பாண்டில் போடக்கூடாது. அந்த பாண்டுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கணும். நான் டோட்டல் போர்ட்ஃபோலியோலேயே பாண்ட் ஒரு பர்சன்டேஜ் தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பாண்ட்லேயும் மொத்த அமௌண்ட்டும் ஒரே போடக்கூடாது. நிறைய பாண்ட்ஸில் நிறைய குட் ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும்.